ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய பதிவு எதிர்வரும் தமிழ் வருடம் பராபவ வருடம் நமது கன்னி ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கன்னி காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் வீடு. இதற்கு ராசி நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன். 3-6 குடையவர், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 3-6 குடையவர் புதன். இங்க புதன் மூலத்திரிகோணம், ஆட்சி, உச்சம். அப்ப இது இதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்தில் எந்த ஒரு கிரகத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் அப்படின்றது புதனுக்கு உண்டு. தன்னுடைய வீட்டிலேயும் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னுடைய வீட்டிலேயே அது மூலத்திரிகோணம் ஆட்சி அப்படின்றது எல்லா கிரகங்களுக்குமே தன்னுடைய வீட்டுகளில் ஒரு வீட்டில் ஆட்சியும் ஒரு வீட்டில் மூலத்திரிகோணம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஆனாலும் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதனுக்கே உரிய ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்றது என்ன தைரியம். முதல்ல 3ஆம் இடம் அப்படின்றது தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தைரியம் வேற மாதிரி, அதாவது சாதிக்கக்கூடிய தைரியம், எதையும் நின்று பார்க்கலாம் அப்படின்றது. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் மோதி பார்க்க என்ன தெரியாமல் மோதி பார்க்கறது, விவேகம் இல்லாத தைரியம்ன்றது 3ஆம் இடம். 6ஆம் இடம் விவேகம் உள்ள தைரியம் அப்படின்றது. பார்த்துருவோம், எது வந்தாலும் பார்த்துருவோம், எப்படி வந்தாலும் பார்ப்போம், எந்த பக்கம் சுற்றி வந்தாலும் நாம் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் தானே. அந்த 6, 8, 12 முதன்மையாக வரக்கூடிய மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் பாவம். ருணம், ரோகம், சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏதாவது மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்தம் அடங்கியிருக்கு. ருணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பப்போ ஏற்படக்கூடிய காயம் இல்லையா. ரோகன்றது பாரம்பரியமாக வரக்கூடியது, வம்சாவழியாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது ரோகம். ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கு இப்போ லேட்டஸ்ட், அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது அப்படின்றது ஒருத்தருக்கு சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அது அவங்க பசங்களுக்கு வருது, அதுக்கடுத்து அவங்களுக்கு பசங்களுக்கு வருது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. இதுக்கு பேர் தான் ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாரம்பரியமாக வரக்கூடிய சில வியாதிகளை ரோகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது பகைவனை குறிக்கக்கூடிய சொல். பகைவன் சத்ரு. இது 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ருணரோக சத்ரு அப்படின்றது ஒரு மனிதனுக்கு அந்த 6ஆம் பாவம் செயல் இழக்க செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த 6ஆம் பாவம் யாருக்கு வலுத்து இருக்கும், 6ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் பாவத்தில், 8ஆம் பாவத்தில் அல்லது 12ஆம் பாவத்தில் இருந்தால் இவர் வேறு இடங்களுக்கு, வேறு நாடுகளுக்கு சென்று அந்த இடத்துல முதன்மை தத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் அல்லது 6ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த 6ஆம் பாவாதிபதி 12 இருக்கக்கூடியவங்க ஒரு செயலால் வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க ஒரு பெரிய தைரியத்தை உள்ள ஒரு மனிதனாக இருப்பார், ஜாதகராக இருப்பார். அதான் அந்த 6ஆம் பாவத்தினுடைய தைரியம் அப்படின்றது. கரியர், உங்களுடைய தொழிலை சொல்லக்கூடியது. 100 பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் கொடுக்கும், 1000 பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் கொடுக்கும், 1000 பேர்த்துக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய, முதன்மையாக நின்று நடத்தக்கூடிய, 1000 பேர்த்த வழி நடத்தக்கூடிய தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் பாவம் அப்படின்றது. அதனால தான் அதுக்கு சத்ருஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு எதிர்க்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் என்ன அப்படின்றத ஒரு சொரட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 1000 பேரும் தன்னோடு வழி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் 6ஆம் பாவம் தான். 1000 பேரும் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய இடமும் 6ஆம் பாவம் தான். இதை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படின்றது 6ஆம் பாவாதிபதியை பார்த்த கிரகங்கள், 6ஆம் பாவாதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள், 6ஆம் பாவாதிபதி நின்ற இடம், இதையெல்லாம் வச்சுதான் அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு வலுவான பாகமாக இருக்கக்கூடிய அமைப்பை இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். 6ஆம் பாவாதிபதி கெட்டு போயிட்டார், 8ல் போய் உட்காந்துடுறார், அவர் மறைஞ்சிடுறார். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்பாராத, அதாவது ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பாராத வெற்றிகளை குவிக்கக்கூடியது 6ஆம் பாவாதிபதி 8லயோ 12லயோ இருந்தால் வேற இடங்களுக்கு போயிட்டு ஜெயிப்பார். லக்கணத்திலே இருக்கார். இவருக்கு எல்லோருமே விரோதிகளாக இருப்பாங்க, ஆனால் இவர் எல்லாத்தையுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார்.
இதுதான் வந்து 6ஆம் பாவாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறது அப்படின்றது. ஏன்னா இந்த சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ருஸ்தானாதிபதி இங்கேயே வந்து உட்காந்துறாரு, லக்னத்திலேயே உட்காந்துறாரு இல்லையா? அப்போ ஆன்ம பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாகுது. எதிரிகளையோ படைகளையோ வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக எளிதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து 6ஆம் பாவத்தினுடைய நிலையை பொறுத்து. அப்போ 6ஆம் பாவம் அப்படின்றது வந்து கெட்ட பாவமா அப்படின்றது கிடையாது. எல்லாமே கெட்ட பாவம். 8ஆம் பாவம் கெட்ட பாவமானு கிடையாது. அங்கதான் ஆயுள் இருக்கு. 8ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு சீக்கிரம் செத்து போயிடுவோம் இல்லையா? அப்போ அந்த 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்திற்கே அது 6ஆம் பாவமா வருது. அதனால தான் ஸ்பெஷாலிட்டி, அதாவது சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுக்கு அந்த இடத்துலயே ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம், இது எல்லாமே இந்த இடத்துல உட்காந்து. அப்போ இதனுடைய ராசி நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன். அப்போ தனக்குத்தானே முடிவெடுத்துக் கொள்ளக்கூடியது, தன்னகத்தே இருக்கக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துக் கொள்வது, தானே வளர்த்துக் கொள்வது, மற்றவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் தனக்குத்தானே தன்னுடைய அதிகாரத்தை கோலோச்சுதல், தனது அதிகார பரப்பை விரிவடைய செய்தல், இது எல்லாமே 6ஆம் பாவம். இந்த புதனுடைய அம்சம், கன்னிராசியினுடைய அம்சம் இது தெளிவாகவே செய்வாங்க அவங்க. அதாவது வந்து தன்னுடைய எண்ணத்தை வந்து அடுத்தவங்க மேலே திணிக்கிறது அப்படிங்கிறது, தன்னுடைய எண்ணத்தை வந்து அடுத்தவங்க மேலே திணிச்சு அந்த எண்ணத்தை செயல்படுத்துறது அப்படிங்கிறதும், தன்னுடைய எண்ணத்தை வந்து எந்தெந்த இடத்துல வந்து சரியான முறையில் வந்து நம்ம கட்டவிழ்த்து விட்டோம் அப்படின்னா அது நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்றது வந்து கன்னிராசினியர்கள் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி, இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்டது. இங்க இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியனுடைய 2வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், சந்திரனுடைய 2வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்தம். 1, 2, 3, 4 பாதங்கள். உத்தரத்துல வந்து 2, 3, 4 பாதமும், அஸ்தத்துல வந்து 1, 2, 3, 4 பாதங்களும். செவ்வாயுடைய சித்திரை 1, 2 இந்த 9 பாதங்களை உள்ளடக்கி அந்த 9 பாதங்களையும் ஜென்ம நட்சத்திர பாதங்களாக கொண்டு புதனை ராசி நாயகராக கொண்டு ஜனனம் செய்தவர்கள் கன்னிராசினியர்கள். இவர்களுக்கு இந்த பராபவ வருடம் அப்படின்றது எந்த பலன்களை கொடுக்க போகுது? ஒரு சிறப்பு பலன்களை கொடுக்க போகுதா அல்லது ஒரு சிறப்பில்லாத பலன்களை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்ப இந்த பராபவ வருடம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றது வந்து 14/4/2026. இந்த 14/4/2026 வருடம் செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணி சூரியன் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றதான் பராபவ வருடம் உதயமாகக்கூடிய நேரம். அப்ப இதுதான் பராபவ வருடம் நடக்குது. அப்ப இந்த பராபவ வருடத்தினுடைய ஜாதகம் இதுதான். இந்த தமிழ் வருடம், இந்த வருடம் பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்தினுடைய ஜாதகம் இதுதான். லக்னம் வந்து ரிஷப லக்னமா வர்றதும், ராசி வந்து கும்பராசியாகவும் வருது. ஏன் இந்த ஜாதகத்தை போட்டு நம்ம பலன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஜாதகத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த லக்கணம் ராசி அமைவு அப்படின்னு சொல்றது, இந்த வருஷத்தினுடைய லக்கணம் ராசி அமைஞ்சது உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல அந்த சுபபாவங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ராசியை போட்டிருக்கோம். இப்போ இங்க வந்து இந்த 14/4/2026 30/31/10/2027 வரைக்கும் இங்க நடக்கக்கூடியது ராகு தசை, சுக்கிரன் புக்தி. இந்த 2 கிரகங்களுமே வந்து இந்த கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு மித்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சிநேகிதர்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவும் புதனுக்கு, அதாவது ராகுவோடு சேரக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது, கெடுவாரோடு சேரக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இந்த புதன் இரட்டைத்தன்மையுடையவர். கெடுகிரகங்களோடு சேரும் பொழுது கெட்டவனாகவும், சுபகிரகங்களோடு சேரும் பொழுது சுபகிரகமாகவும் செயல்படும். அப்ப இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஓரணியில் வரக்கூடியவர் தான். அதாவது இந்த பொருளணியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சுக்கிரனோடு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பெருசா வந்து பகை கிரகம் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப இந்த ராகு தசையில் சுக்கிரன் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த இடத்துல வந்து சுக்கிரன் பொதுவாக நீச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இந்த சுக்கிர புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே இந்த இடத்துல வந்து இந்த புதனுக்கு அந்த கிரகம் வந்து பகை கிரகமாக இல்லாவிட்டாலும் சமக்கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலுமே சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே நீச்சமாகிறது அப்படின்றதுனால பொதுவாக இந்த இடத்துல இந்த நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்தி முழுவதும் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து மாற்று கருத்து கிடையாது. காரணம் வந்து அந்த தசையில ராகு தசையில் சுக்கிரன் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய, ராகுக்கு வந்து பொதுவாக இடமில்லாத ஒரு விஷயம். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 2, 9 அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாக்கியாதிபதியும் தனஸ்தானாதிபதி, தனபாகியம் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்தஸ்தையுடையவர் தான் இந்த சுக்கிரன். ஆனால் உங்ககிட்ட தான் வந்து அவர் நீச்சம் அடைகிறார், தஞ்சம் அடையக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த வருடம் முழுவதுமே இந்த கன்னி பொதுவாக வந்து கன்னி அப்படின்னு சொல்ல கன்னி தானே, கன்னிகளுக்கு அதாவது வந்து மாங்கல்யம் தரிக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க கல்யாண செலவுக்கு உங்களுடைய அக்கா தங்கைகளோ அல்லது பெரிய குழந்தைங்க, சித்தப்பா குழந்தைங்க அப்படின்றவங்க உங்களுடைய அக்கா தங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு முறைகளில் வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த திருமண சடங்குக்கு தேவையான செலவினங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லுது. இதனால தான் அந்த ஜாதகத்தை போட்டது. அதே மாதிரி லக்கணம் அப்படின்றது வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 1ஆம் இடத்துல உட்காரக்கூடிய லக்கணம் அப்படின்றது வந்து பொதுவாக இது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். பொதுவாக இந்த இடத்துல வந்து பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் லக்கணம் வந்து உட்காந்துருக்குது அப்படிங்கிறது. இந்த நேரங்களில் வந்து சொத்து வாங்குறது, இடம் வீடு வாங்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத வந்து இந்த லக்கணம் உட்காந்துருக்கிறது சொல்லுது. 6ஆம் பாவத்தில் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம கோச்சாரத்துக்குள்ள வர்றோம். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏற்கனவே உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு தைரியத்தை கொடுத்துட்டு தான் இருக்கான். இருந்தாலும் உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இங்க போயிட்டு ராசி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 11 கூடியவர். எப்பவுமே சந்திரன் இடம் இருக்கக்கூடிய இடம் வந்து ராசி. அப்ப இந்த சந்திரன் போயிட்டு ராகுவோடு சேரக்கூடிய அமைப்பு, லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகுவோடு சேரக்கூடிய அமைப்பில் கடன் வாங்கி நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, அந்த கடனை அடைக்க முடியாமல் திணறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அப்போ உங்களுடைய நிலைமையில் இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த ஐடியாலாம் வரும், நிறைய வந்து அந்த யோசனைகளெல்லாம் வரும். ஒரு இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, தொழிலை மாற்றலாமா, தொழிலில் வந்து நிறைய கொள்முதல் போடலாமா, தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணலாமா, பல நண்பர்களை நம்பி நம்ம வந்து அவங்கள சேர்த்து அவங்களோட கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் வரும். பொதுவாகவே இந்த கூட்டு தொழில் அப்படின்றது வந்து கன்னி மிதனத்துக்கு ஆகாது, தனுசு மிதனத்துக்கு ஆகாது. ஏன்னா அது வந்து பாதகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரும். ஏன்னா மிதனத்துக்கு வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு பாதகம், கன்னிக்கு வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனம் பாதகம், மீனத்துக்கு கன்னி பாதகம், தனுசுக்கு மிதுனம் பாதகம். பொதுவாக அப்போ வந்து கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது பொதுவாக சிரமத்தை உருவாக்கும் அப்படின்றத உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கு இருக்கக்கூடிய பலாபலன். அதனால் வந்து இது மாதிரியான யோசனைகள் எல்லாம் வரும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு முன்னெடுப்போடு கால் எடுத்து வைப்பது நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து கடன் வாங்கி வீடு வாங்குறோம், இல்லை கடன் வாங்கி வேறு ஏதாவது சொத்து வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கடனுடைய தொகையும் நம்முடைய வருமானமும் சமமாக ஓரளவுக்கு வந்து கட்டி வெளியே வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கடன் வாங்கி தாராளமாக உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை அபிவிருத்தி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இந்த சந்திரனோடு சேர்ந்த ராகு சொல்லுது. ஏன்னா 9ஆம் இடத்துல லக்னம் போய் உட்காந்துருக்கு. இந்த 9ஆம் இடத்தை வந்து சனியும் பார்க்குது, அந்த லக்னத்தை சனியும் பார்க்குது. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 3ஆம் பார்வையில் சனி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்ற இடங்களில் வந்து எந்த விதமான ஒரு பார்வையும் கிடையாது. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்குமே சனி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. செவ்வாயினுடைய பார்வை அப்படின்றது கிடையாது, குருவனுடைய பார்வை அப்படின்றதும் கிடையாது, மற்றபடி வேற எந்த கிரகத்தினுடைய பார்வையும் கிடையாது. இந்த வருட ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இந்த இடத்துல போயிட்டு நீச்சம் அடைகிறார். செவ்வாய் சனி புதனோடு சேர்ந்து நீச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5, 6 கூடியவரோடு போய் சேர்ந்து நீச்சம் ஆகிறதுனால நான் மேலே சொன்ன அனைத்து விஷயங்களும் நடக்கும். கடன் வாங்கி வீடு வாங்குறது, கடன் வாங்கி சொத்து வாங்குறது, கடன் வாங்கி வேறு ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது, அல்லது கடன் வாங்கி ஒரு பொருளை அபிவிருத்தி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா இந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தோடு சேர்ந்து 6ஆம் பாவாதிபதியோடு சேர்ந்து போயிட்டு நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பினால் இந்த 3 8 செவ்வாயோடு சேர்ந்து இப்போ இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அதாவது வந்து அந்த வாங்கக்கூடிய வாகனம் அல்லது நிலம் அல்லது வீடு அல்லது சொத்து பத்துக்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய உண்மையான நகல்களை பார்த்து தெளிவாக பார்த்து வாங்கணும். பத்திரம் பதிவெல்லாம் வந்து பார்த்து தெளிவாக செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுது. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 3, 8 கூடையவர். அவர் போயிட்டு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த ராசி உதயமாகக்கூடிய நேரத்தில் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. உங்களுடைய ராசிநாதனோடவே சேர்ந்து உட்காந்துருக்கார். ஆனாலும் இந்த ராசிநாதன் உங்களுடைய வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் சுதாரிச்சு வாங்கிக்கிட்டீங்க, அல்லது வந்து அறிந்தாலும் 5 பேர்த்த கேட்டு செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பலன்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவு நிறைய இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு காட்ஃபாதராக இருப்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக உங்களுடைய சொத்து பத்துக்களை நீங்கள் வாங்கிக்கிறதும், வேலை மாற்றம், வேலையில் வந்து
அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்னொருத்தரை கேட்டு செஞ்சுக்கிறது நல்லது. அது உங்களுடைய நம்பிக்கைக்கூடிய ஒரு ஒரு நபராக இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 4ல் இருந்துட்டு இருக்கார், 10ல் இருந்துட்டு இருக்கார். இது வரைக்கும் வந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த குரு மிக கடுமையான தொழில் பாதிப்பு. அந்த தொழிலில் வந்து இப்போதான் வந்து ஆனா அவனா அப்படின்ற மாதிரி அரிச்சுபடியை கண்டுக்கக்கூடிய ஒரு அமைப்புல எல்லாம் உங்களுக்கு இந்த தொழில் நடந்திருக்கும். இது வரைக்கும் இந்த 1 வருடம் அப்படின்றது பொதுவாக 10ல் வரக்கூடிய எந்த கிரகமும் 10ஆம் இடத்துக்கு வரும்போது கோச்சார ரீதியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே 10ஆம் இடத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசாபுக்திகள் வந்தாலும் சரி, முதல்ல நம்ம வீட்டில் இழக்கக்கூடிய ஒரு இழப்பு அப்படின்றது ஒரு உயிரிழப்பை கொடுக்கும். அது வந்து நம்ம பெற்றவங்களை வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது பிரியக்கூடிய அமைப்பு, அல்லது வந்து உயிரை அவங்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுக்கெல்லாம் வரும். அப்போ வந்து 10க்கு இந்த குரு வரும்பொழுது அதற்கு இணையான கண்டங்களையும் கொடுக்கும், அதற்கு அந்த பலனையும் கொடுக்கும். அப்போ வந்து அந்த 10ல் இருக்கக்கூடிய பாதகாதிபதி 10ல் உட்கார இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சமுதாயம், சொந்த சம்சாரம் நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க, நண்பர்கள் நமக்கு வந்து பகைவர்களாகுவதும், அதே மாதிரி கூட்டாளிகள் வந்து மிக கடுமையாக விமர்சனங்களை வைப்பதும், இது மாதிரியான பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த 10ஆம் பாவத்தில் இருந்த குரு வந்து மிக கடுமையான ஒரு பலன்களை தந்த ஒரு விஷயமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 1 வருட காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட வந்து 2025 அந்த குரு அந்த மார்ச் ஏப்ரல் வந்து உட்கார்ந்த குரு இப்போ அடுத்து வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் இந்த இடத்துல இருக்க போறார். அப்புறமா தான் வந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்து அப்படியே மெதுவாக இறங்க போறார். இந்த 11ஆம் இடத்துல இறங்கக்கூடிய குருவும் வந்து பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப என்ன பண்ணுவாரு, எங்கோ ஒரு பக்கம் வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயத்த வாங்க சொல்லுவார், சிக்கலான இடத்த வாங்க சொல்லுவார், சிக்கலான விஷயத்த வந்து ஒரு பேரம் பேச செய்வார். இப்போ வந்து என்ன பண்ணுவார், மார்க்கெட்டிங்கில் கமாடிட்டியில் நிறைய பங்கு சந்தைகளில் போடக்கூடிய ஒரு அமைப்படையெல்லாம் கொண்டு போய் போட சொல்லுவார். போடு, இங்கே இதில் போட்டீங்கன்னா நல்லா இருக்குது, இதில் போய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டீங்கன்னா நிறைய பணம் வரும். ஏன்னா பல்க்குக்கு பணமானவன், அதாவது பல்கான பணத்துக்கு சொந்தக்காரர் அவர். உங்களுக்கு பாதகாதிபதி 4, 7 உடையவன். அப்போ சொத்து மேலே வந்து இவர்கிட்ட வந்து இந்த ஒரு பத்திரம் இருக்குது, இந்த பத்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்கன்னா 3 வட்டி கொடுப்பார், 5 வட்டி கொடுப்பார். இந்த வட்டி ஆசையெல்லாம் காமிச்சுக்கணும், போயிட்டு எங்கே ஒரு பணத்தை வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு செய்வார். நல்லா ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், ஒரு உபயோகமான விஷயமா வச்சுக்கணும். நல்லா பார்த்தா ஏன்னா லாபஸ்தானத்துக்கு பாதகாதி வருது. லாபஸ்தானம்னாலே அபிலாசைகள், நமக்கு எங்கிருந்து வரக்கூடிய பணம், உபரி பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அவர் தான் பணத்துக்கே சொந்தக்காரர். கடும், அதாவது வந்து கட்டுக்கட்டாக வச்சுக்கக்கூடிய பல்க் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பணத்துக்கு, அளவுக்கரிய அதிகமான பணத்துக்கு சொந்தக்காரர் குரு. லாபஸ்தானத்தில் பார்த்தார், கடகராசியில் உச்சமாக போறார். அப்போ பாதகாதிபதி ஒருத்தர் வந்து நமக்கு டீ வாங்கி கொடுக்குறான்னு என்ன யோசனையில் வாங்கி கொடுக்குறான்றது யோசிச்சுக்கணும். இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல கடகராசியில் வந்து உட்காரக்கூடிய குரு வந்து உங்களுக்கு புதன் வீட்டுக்கு இதுதான் செய்ய போறாரு. அப்போ ஒருத்தர் டீ வாங்கி கொடுக்குறாருன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வாங்க டீ சாப்பிடலாம்னு சொல்லி வாங்கி கூப்பிடுறாரு அப்படின்னா என்ன காரணம்னு யோசிக்கிறது புத்திசாலித்தனம். அது கன்னிராசி அவங்க வந்து தெளிவாக பார்த்துக்குவீங்க. அதை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்குங்க, செஞ்சுக்குங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து முதலீடுகள் செய்வதில் வந்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து இந்த குரு பயிற்சி அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்குது. இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொத்து வாங்குற இடத்துக்கு தான் வருது. 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் மீண்டும் 7ஆம் இடமும் தன்னோட சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு, 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக, 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது. முயற்சி, முன்னேற்றம், சிறுதூர பயணம். சிறுதூர பயணங்களில் வந்து மிக மிக லாபமானது. அதாவது வந்து பாதகாதிபதி உட்காரக்கூடிய பாவகத்தில் கெடு பலன்களை தருவார். சுபகிரகம் அப்படின்ற அந்தஸ்துல பார்க்கக்கூடிய இடங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார். இதுதான் குருவனுடைய ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கக்கூடியது, ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பாதகாதிபதி அமரக்கூடிய இடத்தினுடைய பாவகத்தை கெடுப்பார். அப்போ காதல் வரும், சம்பந்தம் இல்லாத ஒரு உறவுகளை கொண்டு வருவார். அதாவது எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு, அதாவது திருமணத்தை மீறிய உறவு, குடும்பத்தை மீறிய உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் கொண்டு வருவார். இருந்தாலும் வந்து ஒரு கௌரவமாக வச்சுக்குவார். ஏன்னா குரு உள்ளவா. சுக்கிரனோ ராகு இருந்ததுன்னா அது வந்து வெளிப்படையாக வெளிக்காமிச்சு ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரு அப்படின்னு சொல்றதுனால அந்த திருமணம் மீறிய உறவு, குடும்பத்தை மீறிய உறவு அப்படின்றத வந்து ஒரு கௌரவமாக வச்சுக்குவாங்க.
அப்படியாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு செய்வார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துங்க. ரெண்டாவது கல்யாணம் நடக்கிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இதுவரைக்கும் வந்து டிவோர்ஸ் ஆச்சு அல்லது கணவனை இழந்தவர்கள் அல்லது மனைவியை இழந்தவர்களுக்கு வந்து இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு முன்னேறும். அதாவது வந்து வாய்ப்பு கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு கல்வி கிரகம், அறிவு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அறிவு கிரகம் வந்து உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கன்னிராசினியர்களுக்கு மீண்டும் அதீத படிப்பு, மேல் படிப்பு, பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பட்டய கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி கல்விக்கு, உடற்கூறு கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தில் இருந்தீங்கன்னா உடற்கூறு கல்வி, அல்லது வந்து அறிவியல் இருந்தீங்க அப்படின்னா மேலே உங்களுடைய ஆராய்ச்சியினுடைய அளவுக்கு அதிகமாக ஆராய்ச்சி கல்விகள் எடுத்து படிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு அதீத பலத்தை கொண்டது. அதாவது பாசிட்டிவாக சொல்லக்கூடிய பலன்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு சாதகமான பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடிய இடம் வந்து 11ஆம் இடத்துல உட்காரக்கூடிய குரு செய்வார். ரெண்டையுமே செய்வார். ஒன்று நல்லதையும் செய்வார், இன்னொன்று கெட்டதையும் செய்வார். அறிவு கிரகம் அப்படின்றதுனால கல்வியை அதிகமாக தருவதற்கு, இது வரைக்கும் பிஜி முடிச்சிருக்கேன் சார், நான் ஒரு எம்ஏ முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், எம்பிஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதில் வந்து அந்த துறையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய அளவுக்கு படிக்கக்கூடிய ஒரு எம்எஸ் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த கல்வியாக இருந்தாலும் பொதுக்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எஸ் உயர்கல்வி, பட்டய கல்வி பிஹெச்டி, இல்லை ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கேன்னா இன்னொரு பிஹெச்டி பண்ணுறதுக்கு இதுக்கான வாய்ப்புகளையும் இந்த இடத்துல கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு, 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு கல்வி, காதல், புகழ், அந்தஸ்து, வருமானம், பிள்ளை பேரு, பிள்ளைகளுக்கு சுப செலவுகள், பிள்ளைகளுடைய கல்வியில் சுப செலவுகள், இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் தெளிவாக செய்வார். 7ஆம் பாவத்தை பார்க்கறது மீண்டும் தன்னுடைய வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய கிரகம், அந்த பாவகத்தினுடைய பெரும் மதிப்பை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ வந்து நமக்கு சமுதாயம் வந்து நமக்கு சாதகமாக அமையும், நண்பர்கள் சாதகமாக இருப்பாங்க. இதுவரைக்கும் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்தது, கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது தீர்வை காண்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து தெளிவாக செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த குருவினுடைய பார்வையில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 11 உட்காரக்கூடிய குருவுக்கு மட்டுமே இந்த நான் சொன்ன அந்த சிறப்பில்லாத ஒரு விஷயங்களை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சிறப்பான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சனியினுடைய அமைப்பு அங்கேயே தான் உட்காந்துருக்கு. 7ஆம் இடத்துல வந்து புதன், செவ்வாய், சனி அமைப்பு ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 3 மாதம் வந்து சிரமமாக இருக்கும், பராபவ வருடம் பிறந்த உடனே. காரணம் வந்து இந்த செவ்வாய் வந்து ஒரு 20 நாள் கழிச்சு இங்கே போகிறாரு, சனி அங்கேயே உட்காந்துருக்கு போகிறார். புதன் மாத கிரகம் அப்படின்றது வந்து மாதம் விலகி வந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 60% பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும். 60% அந்த வருடம் முழுவதும் அந்த பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய குரு, இங்கே பார்க்கக்கூடிய குரு, தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய புதன், அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ தன்னுடைய நோக்கத்தில் தன்னுடைய சுய புத்தியை கொண்டு தன்னுடைய சுய அறிவை கொண்டு தெளிவான முறையில் வந்து இந்த வருஷத்தை வந்து நீங்கள் கடந்து போயிருவீங்க அப்படிங்கிறது இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 7 இருக்கக்கூடிய சனி தாமதம், எதையும் தாமதமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சில நேரங்களில் வந்து வண்டி வாகனங்களில் போகக்கூடிய ஒரு காலகட்டம் இரவு நேரத்துக்கு பின்னால் வந்து அப்படின்னா மிக மிக ஜாக்கிரதையாக போகணும். அதாவது 2 வீலரில் போகிறவங்க, பைக்கு, சைக்கிளில் போகிறவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்க்கலாம், ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். இல்லை சார் நான் காரில் தான் போகிறேன், இல்லை நான் எனக்கு வாகனம் ஓட்டுறதான் தொழில், ஓரளவுக்கு முதல்ல வந்து மன அமைதியை தேடிக்கிங்க. முதல்ல வந்து மனசு நிம்மதியாக எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை, ஒரு டென்ஷன் ஆகுது, ஒரு சிரமம் ஆகுது, இல்லை இன்னைக்கு மனசுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் வாகனத்தை இயக்காமல் இருக்கிறது நல்லது. நான் லாரி ஓட்டுறேன் சார், நான் பஸ் ஓட்டுறேன், இந்த ட்ரிப்புக்கு நான் போகலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிம்மதியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் போங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது உங்களுடைய தொழில், அது உங்களுடைய ராசிநாதன் பார்த்துக்குவார். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி மனசு சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேற ஆளை ரிலீவ் பண்ணி நீங்கள் ரிலீவ் ஆகிட்டு வேற ஆளை போட்டுக்கிறது நல்லா இருக்கும். இது எல்லா காலங்களிலுமே வரப்போகிறது கிடையாது. ஏதோ ஒரு நாள் இந்த 2 நாள் இந்த மாதிரி வரும், திடீர்னு வந்து ஒரு மனசுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளை கொடுக்கும். அந்த நாள் வந்து அந்த இரவு பயணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. நான் வந்து எனக்கு டிரைவரெல்லாம் எனக்கு வேலை இல்லை சார், நான் எப்பாவது வேணால் போய் வரக்கூடிய ஒரு அமைப்பு, நான் சொந்தமாக கார் ஓட்டுறேன், சொந்தமாக பைக் ஓட்டுறேன் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக போய் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா சனி செவ்வாயினுடைய சேர்க்கை அப்படின்றது வருட ஆரம்பத்தில் இருக்கிறது. பொதுவாக வந்து அடிதடி, விபத்துக்கள், சிரமங்கள் இதெல்லாம் கொடுக்கறது. அதேமாதிரி அதில் வந்து விபத்துக்கள் ஆகுது, அது சிரமமாகுது, அதில் வந்து ஒரு உறுப்பிழப்பு வேறு ஏதாவது ஆகுது அப்படின்னு இது வந்து சரியாகிறதுக்கு மிக நெடிய காலம் எடுத்து. ஏன்னா சனி 7 உட்காந்துருக்கனால ரொம்ப காலம் எடுத்துக்குவாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. அதுக்கடுத்து இந்த ராகு, கேது 12 இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு 12 இருக்கக்கூடிய கேது
ஆறில் இருக்கக்கூடிய ராகு இதுவரைக்கும் என்ன பலன்களை அவர்கள் தந்து கொண்டிருந்தார்களோ அதே தான் திருப்பி தந்துட்டு இருக்க போகிறாங்க. இப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதீத பலன்களை அதிகமான நல் பலன்களை தரக்கூடிய குருவாக வர்றார். 11 இருக்கிறத வந்து லாபமாக மாற்றிக்கிங்க. லாபத்தில் வந்து குரு உட்கார்றான்றதுக்காக சந்தோஷப்படாதீங்க. அவன் வந்து பாதகாதிபதி உங்களுக்கு. இப்போ பாதகாதிபதி என்ன பண்ணுவான், எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட ஏதோ ஒரு சீண்டல்களை கொடுத்து அவப்பெயரை வாங்கி வைப்பான். அதே மாதிரி தேவையில்லாத முதலீடுகளை செய்ய வைப்பான். சம்பந்தமே இல்லாமல் சட்ட சிக்கல்களோடு இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்க வைப்பான். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா உட்கார்றது வந்து கடகராசியில் உச்சமாய் உட்கார போகிறோம். அப்போ பார்க்கக்கூடிய இடத்த விருத்தி பண்ணக்கூடிய குரு உட்காரக்கூடிய இடத்த உங்களுக்கு பாதகாதி வந்து 11ஆம் இடத்துல உட்காரக்கூடிய இடம் அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். உங்களுடைய தசாபுக்திகள் ஓரளவுக்கு நன்மையாக இருந்த ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த வருடம், இந்த பராபவ வருடம் அப்படின்றது வந்து கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதில் ஏன் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இதனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு மன அமைதிக்கு ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 7ல் இருக்கக்கூடிய சனி பொதுவாக நமக்கு வரக்கூடிய பணம், நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள், நம்ம போய் பார்க்கக்கூடிய நபர், நமக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியம், நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே காலதாமதமாகும். இதெல்லாமே நமக்கு எதிர்க்க இருக்கக்கூடியது, அதாவது தனக்கு எதிர்க்க இருக்கக்கூடியது வரவு செலவு, நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி, சமுதாயம், இது எல்லாமே 7ஆம் இடம் தான். இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து மிக மிக மெதுவாக நகரக்கூடியது. சமயத்துக்கு வர வேண்டிய பணம் சமயத்துக்கு வராது, ஒரு 4 நாள் கழிச்சு வரும். இந்த நேரத்தில் நம்ம பிடிக்கக்கூடிய பஸ்ஸு வந்து நம்ம டைமுக்கு வராது. அதை அந்த ட்ரிப்பவே கட் பண்ணி அடுத்த ட்ரிப்புக்கு போயிடுவோம். அந்த ட்ரிப்பே வரமாட்டான். அடுத்த பஸ்ஸு காத்திருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த வருஷம் நமக்கு வேலை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம், கண்டிப்பாக வராது. இந்த வருஷம் நமக்கு கல்யாணம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம், பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பேசி முடிச்சு நிச்சயமெல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் திருமணத்திற்கு வந்து கொஞ்சம் தாமதமாயிட்டு போயிட்டு இருக்கும். இது மாதிரியான காலதாமதங்களை செய்யக்கூடிய 7ஆம் இடத்து சனி உங்களுக்கு 5, 6 குடையவனாக இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்துல போய் உட்காந்து காலதாமதங்களை செய்யக்கூடியதற்கு ஒரு சின்னதாக ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். இது தாந்திரிக பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் அல்லது உங்களுடைய ஊர்லேயே ஒரு 200 வருஷம் 300 வருஷம் பழமையான கோயில், அந்த கோயில் வந்து கட்டமைப்பு மாறாமல் இருக்கணும். அது வந்து ஒரு இடத்துல வந்து சரிஞ்சிருக்கு, ஒரு இடத்துல இடிஞ்சிருக்கு, காம்பவுண்ட் சேர் இல்லை, மேலே கோபுரம் இல்லை, இது மாதிரியான கோயில் இல்லை. அது வந்து பாழடைந்த கோயில். கட்டமைப்பான கோயில், கட்டுக்கோப்பான கோயில். அந்த கட்டுக்கோப்பான கோயில் அது எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உலக மக்கள் அத்தனை பேரும், அதாவது எந்த இடத்துல நீங்கள் வந்து என்னுடைய தமிழ் மக்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இது வந்து பொதுவான பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த நாட்டிலையும் இருக்கும். ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் கோயில்கள் கண்டிப்பாக எந்த நாட்டிலையும் இருக்கும். அந்த கோயிலில் போய் ஒரு மணி நேரம் செவ்வாய்க்கிழமை உட்கார்ந்தாலும் சரி, அதாவது பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமை உட்கார்ந்தாலும் சரியே, அல்லது சனிக்கிழமை உட்கார்ந்தாலும் சரியே, அல்லது புதன்கிழமை உட்கார்ந்தாலும் சரியே, அது சிவன் கோயிலாக இருக்கலாம், விஷ்ணு கோயிலாக இருக்கலாம், அல்லது தேவாலயங்களாக இருக்கலாம், அல்லது மசூதிகளாக இருக்கலாம். அது எல்லா மதத்தினருக்குமே 300 வருஷத்துக்கு முன்னால் வந்து எங்கள் இதில் வந்து ஒரு மசூதி இருக்குது சார், நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் உட்காரலாம். 300 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தேவாலயம் இருக்குது சார், நீங்கள் தாராளமாக போய் உட்காரலாம். எல்லா மதத்தினருக்குமே. நாங்கள் வந்து முஸ்லீமாக இருக்கோம் சார், எங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே போய் உட்காரலாமா, தாராளமாக உட்காரலாம். 300 வருஷத்துக்கு முன்னால் அல்லது 400 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பழைய மசூதி, அதில் போய் நீங்கள் உட்காரலாம். பழைய தேவாலயங்கள், அதில் நீங்கள் போய் உட்காரலாம். 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு எந்திரிச்சு வரணும், வேறு ஒன்றும் கிடையாது. சார் நான் வந்து இந்து மதத்தை இந்து மத கடவுள்களை நம்பக்கூடியவன், அது வந்து நீங்கள் சிவன் கோயிலாக இருக்கலாம், எல்லா கோயில்களுமே முருகன் கோயிலாக இருக்கலாம். இந்து மதத்துக்கு தான் நிறைய கோயில்கள் இருக்குது, அது பழைய கட்டமைப்பான கோயில்கள் நிறைய இருக்குது. அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் 1 மணி நேரம், கல்லாலான கோயில்களாக இருந்தால் இன்னும் மிக சிறப்பு. இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் இந்த கோயிலில் வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் புதன், செவ்வாய் அல்லது சனி, இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் போயிட்டு முடிஞ்சால் வாரம் போங்க, இல்லைன்னா மாதத்துக்கு 1 நாள் போங்க, அல்லது மாதத்துக்கு 2 நாள் போங்க. 15 நாளுக்கு ஒரு டைம் நீங்கள் போயிட்டு 2 மணி நேரம் உங்களுடைய உடம்பு அந்த கோயிலுக்குள்ளே, அதாவது அந்த கட்டுமான அமைப்புக்குள்ளே உட்காந்துருக்கணும். இருந்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய காலதாமதம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அந்த கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.